ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு லாஸ்ட் மிஷன் லவ் அப்படிங்கிற டிராமாவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ செம்மையா குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சாரிலாம் கேட்டுட்டு அவங்கள வலுக்கட்டாயமா இழுத்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு அவர் மேலேயே விழுந்துருவாரு. அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ போதையில இருந்து எந்திரிக்கிறாரு. அங்க இருந்து போலீஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம், எதுக்காக என்னை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் சார் குடிச்சிட்டு வந்தது ஒரு தப்பா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, எதுக்காக என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, நான் எப்படி சொல்ல முடியும், நீ என்னை வேவு பார்க்க தானே வந்தேன், நீ நேற்று சொன்ன, ஏதோ உனக்கு நான் ஒரு மிஷனாமே, அதை கம்ப்ளீட் பண்ணணுமாமே, ஏதோ 100 நாளாமே, யாரு சொல்லி நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி மேல கை காமிப்பாரு. ஓ, எங்க அத்தை சொல்லி தான் நீ இதெல்லாம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை டக்குன்னு புடிச்சிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோவும், சார் நான் எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணாதானே நீங்க என்னை பிடிப்பீங்க, வேணா என்னை பத்தி தேடி பாருங்க, ஏதாவது தப்பு கிடைச்சா என்னை உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உக்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் அசிஸ்டன்ட், அவன் உன்னைய தப்பாலாம் உன்னை வேவு பார்க்கலாம் வரல, அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், உன்னை எப்ப பார்த்தானோ அப்பயே அவன் காதல்ல விழுந்துட்டான், வேவு பார்க்கறவனா இருந்தா ஒரு நாளைக்கு இவ்வளோ சாக்லேட்டு இவ்வளோ கேக் எல்லாம் சாப்பிடுவானா, அதுக்கப்புறம் அவன் எழுதி வச்ச நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தா காதலை பத்தி அவ்வளோ அழகா எழுதி வச்சிருக்கான், வேவு பார்க்கறவன் இப்படி ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லும் போது, முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து இப்போ அவரோட மாஸ்டரை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போனா மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சரக்கு அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க, அவளை காதலிச்சு மிஷின முடினா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னால முடியாது, அவ கூட இருந்தாதான் அவளை காதலிக்க முடியுமா, நான் கனவுலயே அவளை காதலிக்க வைப்பேன், பிரிஞ்சிருந்தே காதலிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப காதலிக்க வச்சுட்டு நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. சே, கடவுளும் இப்படிதான் இருக்காங்க, மனுஷங்களும் இப்படிதான் இருக்காங்க, நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல அவருக்கு ரொம்ப பசிக்குது. அங்க இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு. சாப்பிட்ற பொருள் எல்லாம் வகை வகையா இருக்கு, ஆனா வாங்குற காசு தான் இல்ல. அப்ப அங்க இருக்கிற 2 டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் அப்படியே வரிசைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப 2 டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, லியான்சேயோ நேத்து ஒரு வீடியோ விட்டு இருந்தாங்க, அதுல அவ்வளோ ஹார்ஷா அவங்க அத்தைய போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதே வீடியோவை தான் இந்த டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கிட்டு, சே நம்ம லியான்சியோ இப்படி எல்லாம் திட்டுவாங்களா, இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு போன்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த கோச் என்ன பண்ணிட்டு இருக்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும் போது, கோச் எவ்வளவு நாள் தான் மெயின் டான்சர் எல்லாமே பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சாங்க பிளே பண்றேன், இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுறாரு. பாட்டை போட்டா வேற ஒரு பாட்டு ஓடுது. கோவத்துல அங்க இருக்க ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம அத்தை பொண்ணு வந்துடுறாங்க. அவங்க வந்து உள்ள ஒரு மீட்டிங் நடக்குது, உங்களால வர முடியுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போனா உள்ள அந்த டான்ஸுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. மெயின் டான்ஸரே இல்லாம எப்படி நீங்க டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நம்பி நாங்க எப்படி காசெல்லாம் போடுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோச்சு கோவம் வந்துருது. டக்குன்னு எந்திரிச்சு கோவமா, ஹீரோயின் கண்டிப்பா மெயின் டான்ஸரா தான் இந்த டான்ஸ்ல ஆடுவா, அவளை ஒத்திக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, இது அவ வாயாலேயே பிரஸ் மீட்ல சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அத்தை பொண்ணும் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோச் என்ன பண்றாருன்னா, நம்ம அத்தையோட 2வது பொண்ணு அதாவது நம்ம லீனாவை கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீயும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி அவ வீட்டுக்கு போய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கொடு, அது போதும், இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அவங்களும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே நின்று இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் நின்று இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. ஹெல்ப் கேட்டோன்னே, ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்படின்னு சொல்லும் போது, சரி வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்னால தானே அவங்க உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க அப்படின்னு நம்ம லீனா சொல்லும் போது, அப்படிலாம் இல்ல, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நான் சண்டை போட்டுட்டேன், அதனாலதான் அது நடந்தது, உங்களால எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரி, என்னால உங்களை அவங்க கிட்ட போட்டோ எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா என்னவே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் சரி ஓகே பரவாயில்ல, ஆனா எப்படி என் கோச்சுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, கோச்சா, ஆமா அவன் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அவரு ரொம்பவே சிம்பிளா இருப்பாரு, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ நம்ம ஹீரோயின் அவர் டேட் பண்றாருன்னு நினைக்கிறேன், அப்படிதான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இனிமேல் கரெக்டா வேலை செய்யணும், எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோவும் திரும்ப வேலைக்கு வரணும், அது எங்களோட கோரிக்கை, அப்பதான் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்ப நீங்க யாருமே வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த கோரிக்கையான அந்த லெட்டர் எல்லாத்தையுமே தூக்கி கீழே போட்டுறாங்க. அப்புறம் டக்குன்னு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட திரும்பி, என்ன நீங்களும் இங்க இருந்து வேலையை விட்டு போகணும்னு நினைச்சா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னோட உயிர் எப்பயோ இங்க இருந்து கிளம்பிருச்சுமா, என்னோட உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்காக யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே ஓடி வருவாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களோட டாக் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க திரும்பவும் நீங்க ஃபேண்டசியால போயிட்டு டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அங்க இருக்க நியூஸ் பேப்பரை காமிப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் டைரக்டா ஃபேண்டசியாகவே வராங்க. அங்க நம்ம லீனா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அந்த இடத்துல நம்ம கோச்சும் இருக்காரு. கோச்சு கிட்ட போயிட்டு, என்ன கேட்காம எதுக்காக பேப்பர்ல இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தீங்க, நான் ஆடுறேன்னு உங்ககிட்ட சொன்னா
வேணாம், எனக்கு விருப்பமே இல்லைன்னு தானே சொல்லியிருந்தேன், இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவரு எதுவுமே பேச முடியல. அப்புறம் அங்கிருந்து திட்டிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு நிமிஷம் நில்லு, உன்னால முடியும், தயவு செஞ்சு ஆடு அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அன்னைக்கு உன் உயிர் போகும்போது என் கையை பிடிச்சி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னேன், உன்னை காப்பாத்துறதுக்கான காரணம் நீ ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்துனதுக்கு பணம் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்து காமிச்சு தூக்கி போட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து என்ன கீழே இவ்வளவு பணம் கிடக்கு, சுத்தி பார்த்தா யாருமே இல்ல, ஒருவேளை கடவுள் நமக்காக தான் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு எல்லா பணத்தையும் எடுக்கிறாரு. எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம கோச்சும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கன்ஃபார்ம் இவன் வந்து நம்ம ஹீரோயினை டேட் பண்ண தான் பாக்குறான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு பார்சல் வந்திருக்கும். அந்த பார்சல் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே அவங்க அத்தை கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னமா கண்ணு இன்னுமா படிக்காம இருக்க, டக்குன்னு படிச்சு பார்த்துட்டு சைனை போடு, எப்படியோ நீ அந்த பிரஸ் மீட்டுக்கு வர போறது இல்ல, நீ டான்ஸும் ஆட போறது கிடையாது, இந்த ஃபேண்டசியா எனக்கு தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இல்ல கண்டிப்பா நான் வருவேன், நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு கோபமா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இங்க நம்ம அத்தையும் நீ வந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்படியே ஒரு வில்லத்தனமா. அதுக்கப்புறம் ஏன்டா நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டு நாயை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு இங்க பாரு எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ஸ்டிக் இல்லாம நடக்கவே முடியல. அப்ப நம்ம ஹீரோவோட அன்னைக்கு நைட்டு டான்ஸ் ஆனதை நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் சமைக்கலாம் அப்படின்னு போயிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சமைக்கவே தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தா அங்க இன்னொரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னா இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு போன்னு சொல்லி வெளியே துரத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபேண்டசியாலேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஃபேண்டசியால நான் வேலை செய்யும் போது உங்களோட பேர் பத்தி நிறைய பேர் அங்க பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதிராக அங்கதான் சதி நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா பாத்தியா நீ தான் தேவையில்லாம நம்ம ஹீரோவை சந்தேகப்பட்டுட்ட, அவன் நல்லா வந்தான், நீயே அவனை போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது சே நானும் போய் கூப்பிட மாட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நாயை கூட்டிட்டு பார்க்குக்கு ஜாகிங் வராங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. சரி வந்துட்டு நம்மளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல உட்காடுறாங்க. உட்காந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இன்னும் ஒரு வாரத்துல நான் ஸ்டிக்கே இல்லாம டான்ஸ் ஆடணும், அதுக்கு நீ தான் எனக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு அந்த பிரஸ் மீட்டுக்கு தானே அப்படின்னு கேட்பாரு. அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து காமிப்பாரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் நீ வராம இருந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இல்ல நானே வரலாம் தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் கெத்து காமிப்பாரு. இப்ப அங்க சீனை கட் பண்ணோம். இங்க நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. நம்ம கோச் அங்க ஒரு பொண்ணை டக்குன்னு ஸ்டாப் பண்ணி என்ன உனக்கு டான்ஸ் ஆடவே தெரியல, முதல்ல இங்க இருந்து போ, இந்த ஸ்டெப் கூட போட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப லீனா நம்ம கோச்சை கூப்பிட்டு நைட்டு சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது பேசிட்டு இருக்கா. எதுக்காக அந்த பொண்ணை அப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அந்த ஸ்டெப் வந்து நம்ம லியான்சையோ கரெக்டா பண்ணுவா, இன்னும் கொஞ்ச நாள் அவ மெயின் டான்ஸரா வந்துருவா, வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அவ இதே மாதிரி தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தானா ஒரு குரூப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்காது, அதனாலதான் அவளை போ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம லீனாவும் ஆமா அது வேணா கரெக்ட் தான், லியான்சியோ இந்த டான்ஸை சூப்பரா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இந்த இது மேலதான் நீ நடக்கணும், அப்படியே ஒரு அடியா எடுத்து வச்சு நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் விளையாடல, கரெக்டா தான் சொல்றேன், நீ இது மேலதான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே நடந்து வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே கொஞ்சம் தூரமா போய் நின்னுக்கிட்டு வா என்னை வந்து புடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வராங்க. வரும்போது டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே என்னை வந்து தூக்குன்னு சொல்லும் போது இல்ல நான் தூக்க மாட்டேன், நீ ஏதோ எந்திரிச்சு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவங்களும் அப்படியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு ஆமா எனக்கு ஒரு 3 ப்ராமிஸ் பண்ணி என்ன கேட்டாலும் பண்றேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும் போது ஆமா சொன்னேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னோட கோயிலுக்கு வா, வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கோ நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் இது மூட நம்பிக்கை, இதில் மேலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எனக்காக வந்து வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்துருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கோச் வந்துடுறாரு. கோச்சை பார்த்தோன்னே நீங்க என்ன இங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ஒரு வேண்டுதலுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல 2 டோக்கன் தான் இருக்கு உள்ள போறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம கோச்சையும் ஹீரோயினையும் உள்ள அனுப்பி விட்டுறாரு. இப்ப நம்ம கோச் ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து நம்ம ஹீரோயினோட அந்த பூக்கூடையில வச்சிடறாரு. வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து தலையாட்டுறாரு. இப்பதான் தெரிய வருது பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவும் கோச்சும் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசியிருப்பாங்க. கோச் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவளை கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு வா, அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அவளோட நல்லதுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நீ அந்த பிரஸ் மீட்டுக்கு வருவியா வரமாட்டியா தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு நம்ம கோச் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ நீ வேண்டுதெல்லாம் முடி, நான் இங்கதான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வேண்டுதெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி நின்று ஒரு மாதிரி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம கோச் கால் பண்றாரு. நம்ம ஹீரோயின் போன் அட்டன் பண்ணவே இல்லை. அத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சரி ஓகே நான் தான் சொன்னேன்ல லியான்சியோக்கு
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவள் வரமாட்டா அப்படின்னு, இனிமேல் இந்த ஃபேண்டசியாவை நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை லியான்சியோ வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா லிஃப்ட்ல இருந்து மாசா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்டிக் இல்ல, கூட யாருமே இல்லை, தனியாக அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அதை பார்த்து அத்தைக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இவ வரமாட்டான்னு நினைச்சோம், என்ன இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மைக்ல பேசுறாங்க. இந்த பாருங்க, இவ்வளோ நாள் நான் ஃபேண்டசியாவில் இல்லை, இப்போ லியான்சியோ திரும்ப வந்துட்டேன் இந்த ஃபேண்டசியாக்குள்ள, இதுக்கு மேல நான் பேச மாட்டேன், என்னோட டான்ஸ் தான் பேசும் அப்படின்னு மாசா ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே வராங்க. பின்னாடி அத்தை ஏன் இங்க வந்த, இங்க வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரும்போது, இங்க பாருங்க உங்ககிட்டலாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, இனிமேல் ஃபேண்டசியாவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, 3 வருஷம் நீங்க பாத்துக்கிட்டது போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஊண்ட ஒப்படைக்கணுமா, 3 வருஷம் நான் தான் பாத்துக்கிட்டேன் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களை ஒப்படைக்கலாம் சொல்ல, இது என்னோட பேர்ல தானே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஜஸ்ட் ஒரு சைனை மட்டும் போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அதை பார்த்து அத்தைக்கு செம்ம ஷாக்கு. கையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்த கர்ச்சீப் தான் கட்டியிருக்காங்க. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நீ சூப்பரா பேசுன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கோச்சுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ, சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த மெசேஜை படிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே உன்னோட முயற்சினால மட்டும்தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்ப உடனே நம்ம ஹீரோவோட உதட்டிலே கிஸ் பண்ணிடுறாங்க. உன்னை யார் திரும்ப சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் தெரிஞ்சே போய் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை அந்த இடத்துக்கு வந்த நம்ம கோச் பாத்துறாரு. அப்ப இவர் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்ப்பாரு. பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துருவாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம கோச் அழுதுகிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே இவர் நினைச்சு பாக்குறாரு. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.